ஆதி தண்ணி தண்ணி தாகமா இருக்கு. குழாயில ஒரு சொட்டு கூட வரமாட்டேங்குது. ஆமாம் கயல், கிணறுகள்லாம் வத்திடுச்சு. மாமரத்து குளமும் பாதிக்கு மேலே காஞ்சு போச்சு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த வருஷம் பயிர் வைக்க ரொம்ப கஷ்டமா. ஐயோ, இந்த குளம் எப்போவோ தண்ணி நிறைஞ்சு மீன்களோட அழகா இருக்குமே, இப்போ இப்படி ஆயிடுச்சே. ஏன் ஆதி, நம்ம ஊருக்கு மட்டும் இப்படி? தெரியல கயல், தாத்தாவுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட போய் கேட்போமா? தாத்தா, நம்ம மாமரத்து குளம் ஏன் இப்படி காஞ்சு போச்சு? தண்ணி இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறோமே. கண்ணுங்களா, இது முதல் தடவை இல்லை. பல வருஷங்களுக்கு முன்னாடி இன்னும் மோசமாக இருந்துச்சு. அப்படியா தாத்தா, என்ன ஆச்சு அப்போ? ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம ஊரை சுற்றி ஆறுகளும் ஓடைகளும் நிறைஞ்சிருந்துச்சு. நிலத்தடி நீர் பெருகி இருந்துச்சு. மக்கள் தண்ணியை சும்மா திறந்து விட்டு வீணடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. விவசாயத்திலையும் நிறைய தண்ணியை சவலை போல பயன்படுத்தினாங்க. மாமரத்துக்குள்ளா அம்மா எனக்கு வலிக்குது, நான் வத்தி கொண்டே இருக்கிறேன்ற அழுதது யாரும் கேட்கல. ஒரு நாள் மழை சுத்தமாக நின்றுடுச்சு. கிணறுகள் குளங்கள் எல்லாமே வறண்டு போச்சு. மக்கள் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் தவிச்சாங்க. பயிர்கள் வாடி நிலங்கள் தரிசாச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அப்போதான் ஊர் பெரியவங்கெல்லாம் ஒன்றா கூடி எப்படி தண்ணியை திருப்பி கொண்டு வரதுன்னு யோசிச்சாங்க. நம்ம கிராமத்தில் ஒரு வயதான பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். நம்ம மாமரத்தில் குளம் வெட்டுற மாதிரி ஒவ்வொரு துளி மழையையும் சேமிக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும். வயல்களுக்கு சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தணும். குளிச்ச தண்ணியை செடிகளுக்கு விடணும். இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம குளமும் கிணறுகளும் உயிர் பெறும். எல்லாரும் சேர்ந்து இரவு பகலா உழைச்சாங்க. 6 மாசத்துல கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிச்சு. வருஷம் ஆக ஆக மாமரத்துக்குள்ள நிரம்பி பச்சை பசேல்னு நிலங்கள் செழிச்சிச்சு. இப்ப புரிஞ்சுதா கண்ணுங்களா? நம்ம முன்னோர்கள் தண்ணியோட அருமையை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க. அவங்களோட உழைப்பு தான் இப்போ நம்ம ஊர்ல தண்ணி இருக்க காரணம். ஆமா தாத்தா, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. மாமரத்து குளம் ஒரு வெறும் குளம் இல்ல, அது நம்ம ஊரோட உயிர். நானும் இனிமே தண்ணியை வீணாக்க மாட்டேன் தாத்தா. அப்பா கிட்ட சொட்டு நீர் பாசனம் பற்றி பேச போகிறேன். ரொம்ப நல்லது கண்ணுங்களா. ஒவ்வொருத்தரும் தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தினா, மழை நீர் சேகரிச்சா இன்னும் எத்தனை தலைமுறைக்கும் தண்ணி பஞ்சம் வராது. ஆதி, நாமளும் ஏதாவது செய்யணும். தாத்தா சொன்ன மாதிரி சின்னதா ஆரம்பிப்போம். ஆமாம் கயல், நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஊரில் இருக்க எல்லா பசங்க கிட்டேயும் சொல்லுவோம். நம்மளால முடியும். இந்த மாமரத்து குளத்தை திருப்பி கொண்டு வர முடியும். ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் ஒரு உயிரை போல. எதிர்காலத்துக்காக இப்போ நாம் பாதுகாக்கலாம்.